அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலான் மாதத்தை நாம் அடைந்து அதிலும் மனிதர்களுக்கு படிப்பினை தரக்கூடிய பல அற்புதங்களை உள்ளடக்கிய ரமலான் 17, அதாவது இஸ்லாத்தின் முதல் போர் நடந்த பத்ர் போர் நடந்த தினத்தை நாம் அடைந்திருக்கிறோம். 17வது நோன்பை நாம் நோக்க இருக்கிறோம். நம்முடைய கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் நோன்புற்ற நிலையில் இந்த பத்ர் போரை அடைந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இப்படிப்பட்ட நமக்கு படிப்பினை தரக்கூடிய அற்புதங்களை அத்தாட்சிகளை தந்திருக்கக்கூடிய பத்ர் போரை நினைவூட்ட வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கட்டாய கடமை. அந்த வகையில பத்ர் போரை பத்தி பேசணும்னா மணிக்கணக்கா பேசலாம். ஆனால் அதில் நடந்த முஜிசாக்களை, அற்புதங்களை மாத்திரம் சுருக்கமாக இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் 1000க்கும் மேற்பட்ட முஜிசாக்கள் இருந்திருக்கிறது என்பதை நம்மால் வரலாறுகளில் பார்க்க முடிகிறது. அறிஞர்கள் கூறுகிறார்கள். அல்லாமா ஜலாலுத்தீன் சுயீதி ரஹிமஹுல்லாஹ் கஸாயிசுல் குப்ரா என்ற நூல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட முஜிசாக்கள், அற்புதங்கள் இருக்கு. அதிலும் பத்ர் போர் மிகச் சிறந்த முஜிசாவாக, அற்புதமாக இருக்கு என்பதாக அல்லாமா ஜலாலுத்தீன் சுயீதி ரஹிமஹுல்லாஹ் கூறியிருக்கிறார்கள். இந்த பத்ர் போர் என்பது அதனுடைய முதல் அற்புதமாக இருக்கிறது என்பது அல்லாஹு தஆலா தான் இந்த பத்ர் போர் நடக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்தார். இந்த இரண்டு மக்களும், முஸ்லிம்களும் காஃபிர்களும் போரிட்டே ஆக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தினார். அந்த இரு கூட்டத்தாரையும் போருக்காக தயார் நிலை ஏற்படுத்தி நிப்பாட்டி வைத்தார். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இது முதல் அற்புதமாக இருக்கிறது. இரண்டாவது என்னவென்றால், நம்ம ஒரு விஷயம், ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் நமக்கு நடக்க போகுது அப்படின்னா நமக்கு அன்னைக்கு தூக்கமே வராது. இல்ல அந்த பகல்ல நடக்குது அப்படின்னா இரவு முழுக்க அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இல்ல நாளைக்கு ஒரு கஷ்டமான விஷயம் நடக்க போகுது அப்ப நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு தூக்கம் வராது, தூக்கமின்மையாக இருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா அங்கிருந்த சஹாபாக்கள் அனைவருக்கும் 313 சஹாபாக்களுக்குமே அல்லாஹு தஆலா தூக்கத்தை தந்தான். நாளைக்கு நம்ம உயிரோட திரும்புவோமா, நம்ம உயிரோட தான் இருப்போமா என்ற கேள்விக்குறியில் இருக்கும் பொழுதும் கூட அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தூங்கும்படி கட்டளையிட்டான், அவர்களுக்கு தூக்கத்தையும் தந்தான். இது இரண்டாவது முஜிசா. வாள் முனையில் இருக்கும் பொழுதும் கூட அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தூக்கத்தை தந்தான். மூன்றாவது முஜிசாவாக தொடர்ச்சியில் இருக்கக்கூடியது, காலையில் எழும் பொழுது மலையோடு அவர்கள் எழுந்தார்கள். போர் அன்னைக்கு நடக்க போது, ஆனால் அன்றைக்கு அவர்கள் மழை பெய்யுது. அந்த மலை என்ன செஞ்சிச்சு அப்படின்னா காஃபிர்களுக்கு அழகாக மெதுவாக அந்த ஈரப்பதத்தோட ஏற்படுத்திட்டு போயிருச்சு, அழகா எட்டு வச்சு நடக்கிற மாதிரி. ஆனால் முஸ்லிம்களுக்கு கால் அடுத்த அடி எடுத்து வைக்காத மாதிரி சேரும் சகதியமா ஆயிருச்சு. ஆனா அல்லாஹு தஆலா திரும்ப ஒரு மலையை பெய்ய செய்து அதை அப்படியே மாத்தினார். ஏற்கனவே ஈரப்பதமாக இருந்த காஃபிர்களின் பகுதி சொதன அடுத்த அடி எடுத்து வைக்காத மாதிரி மாறிடுச்சு. ஆனால் முஸ்லிம்களுக்கு ஏற்கனவே சேது சகஜமா இருந்தது. நம்ம கடல் பகுதியில கடைசி அந்த கடல் பகுதி கார் வச்சு நம்ம லாகுவோம்ல, அந்த பகுதி எப்படி மெதுவா நைசா இருக்குமோ அது போல அல்லாஹு தஆலா முஸ்லிம்களின் போர் அந்த பகுதியை மாத்தினார். இது பத்ர் போரில் நடந்த மூன்றாவது முஜிசாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக முதல் முஜிசா அல்லாஹு தஆலா தான் இந்த போருக்கான ஏற்பாட்டை செய்தார். இரண்டாவது முஜிசா, அல்லாஹு தஆலா இந்த போர் நடக்க இருக்கு என்று தெரிந்த பிறகும் கூட சஹாபாக்களுக்கும் எல்லாருக்கும் தூக்கத்தை தந்தார். மூன்றாவது முஜிசாவாக அல்லாஹு தஆலா இந்த சூழ்நிலையிலும் மழையை கொடுத்தான். நான்காவதாக இந்த தொடர்ச்சியில் முஜிசாக்கள் நான்காவது என்ன இருக்கு அப்படின்னா, மிகப்பெரிய முஜிசாவாக அல்லாஹு தஆலா இந்த நேரத்தில் மலக்குகளை கொண்டு அல்லாஹு தஆலா பத்ர் போரை நாம வெற்றி காண வைத்தார். அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் 1000 மலக்குகள் என்றான், 3000 மலக்குகள் என்றான், இறுதியாக 5000 மலக்குகள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கிறான். 4வது ஜுஸூல் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து இதை பத்தி சொல்றான், நாம் உங்களுக்கு 5000 மலக்குகளை கொண்டு உதவி இருப்போமே அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த போர்
காலம் கடந்தும் மக்களுக்கு மத்தியில், முஸ்லிம்களுக்கு மத்தியில் அத்தாட்சியாக, முஸ்லிம்களுக்கு இது ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா குர்ஆனிலேயே இந்த பத்ர் போரை பற்றி அழகாக கூறியிருக்கிறார். அல்லாஹு தாலா 5000 மலக்குமார்களை இறக்கி இந்த போரில் முஸ்லிம்களை வெற்றி காண வைத்திருக்கிறார். சஹாபாக்கள் சொல்றாங்க, அந்த போர்ல அவங்க கையை மட்டும்தான் தூக்குனாங்க. மற்ற மக்களை காஃபிர்களை கொல்றதுக்கு கையை மட்டும்தான் தூக்குனாங்க, தாக்குறதுக்கு நினைக்கதான் செஞ்சாங்க. ஆனால் அவர்கள் தலை துண்டாக விழுந்தது என்பதாக சஹாபாக்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நம்ம சிந்திக்கணும், எப்படி மலக்குகள் அவங்க தீவிரமாக வேலை செஞ்சிருப்பாங்க பத்ர் போருக்காக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த அளவிற்கு மலக்குகளை தீவிரமாக இந்த பத்ர் போருக்காக வேலை பார்க்க வைத்தார். இதை தொடர்ந்து 5வது முஅஜிஸாவாக என்ன இருக்கு அப்படின்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. நபியே, நீ அவங்கள கையை தூக்குனீங்கல்ல, அதை நீங்களும் கையை தூக்கல, மலக்குகளும் அவங்கள ஒண்ணும் செய்யல, அதை செய்தது அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்வை கூறியிருக்கிறான். நீங்க அவங்க மண்ணை கண்ணை தூவ வச்சீங்க, ஆனால் அந்த மண்ணை நீங்க தூவ நினைத்த அனைவரின் கண்களுக்குள் புகுத்தியதே அல்லாஹ் என்பதாக அல்லாஹ் தஆலா போரிட்டேன் வந்தாக அல்லாஹ்வை சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும் பொழுது இந்த போர் எவ்வளவு மிகச் சிறந்ததாக, நம்ம எப்படி அற்புதங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும், எப்படி படிப்பினைகள் நமக்கு இந்த போர் தருகிறது என்பதை நாம் சற்று உள்வாங்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவே நான் போர் செய்தேன், நான் உங்களுக்கு உதவி இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றானா, எப்படி மிகச்சிறந்த போராக இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அதிசயங்கள் எல்லாம் அற்புதங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலேயே முந்தின நாள் இரவு, போருக்கு முந்தின நாள் இரவுலயே குறிக்கிறாங்க. இன்ஜினியர் எப்படி சைட்ல இந்த இடத்துல இந்த இடம் இது வரணும், இந்த இடத்துல ரூம் வரணும், இந்த இடத்துல படி வரணும், எப்படி இன்ஜினியர் ஒரு சைட்ல குறிப்பாங்களோ அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிக்கிறாங்க. முந்தின நாள் இரவுல வட்டம் விடுறாங்க. இந்த இடத்துல அபூஜஹுடைய தலை இருக்கும், இந்த இடத்துல உத்தைபாவுடைய தலை இருக்கும், இந்த இடத்துல இன்ன பிற தலைவர்களுடைய தலை இருக்கும்னு 13 ஆண்டு காலமாக தன்னுடைய எதிரிகளுடைய தலை இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் எந்தெந்த இடத்தில் யாருடைய தலையெல்லாம் இருக்கும் என்று கூறினார்களோ அவர்களுடைய தலையெல்லாம் போர் முடிந்த பிறகு குறித்த இடத்திலேயே கிறந்தது என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவ பார்க்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அல்லாஹ் நமக்கு தான் உதவி செய்வான் என்று நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இந்த போர்லாம் முடிஞ்ச பிறகும் கொலை செய்யப்பட்ட எல்லா தலைவர்களையும், கொலை செய்யப்பட்ட காஃபிர்களை ஒரு கிணற்றை தோண்டி அந்த கிணத்துக்குள்ள போட்டு மூடிடுறாங்க. அந்த கிணத்துக்குள்ள போட்டு மூடின பிறகு பொழுது சாய்ந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கிணத்துக்கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்கள் இறைவன் எங்களுக்கு கொடுத்த, எங்கள் அல்லாஹ் ரப்பு எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான், உங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றி விட்டானா என்பதாக கேட்கிறான். யார்கிட்ட கேட்கிறாங்க? கொல்லப்பட்ட காஃபிர்களை அடக்கம் செய்த பிறகு அந்த குழியெல்லாம் மூடின பிறகு கேட்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க இறந்தவர்களிடம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை விட நான் சொல்வதை அவர்கள் நன்றாக கேட்பார் என்பதா சொல்றாங்க. இப்படி இவ்வளவு அற்புதம் நடந்தது பத்ர் போர். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரிஞ்சிருக்கு பாருங்க. இப்படியெல்லாம் இந்த மார்க்ல தான் அல்லாஹ் தஆலா பெரிய பெரிய தலைவர்களை உள வைக்க போகிறான், அவங்கள தலை துண்டா இங்கெல்லாம் கிடக்க போகுது அப்படின்ற அளவுக்கு துல்லியமாக நபி அவர்களுக்கு தெரிஞ்சிருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுக்க விடிய விடிய அல்லாஹ்வின் உதவிக்காக இரவு முழுக்க வணங்குனாங்க, சஜ்தாவுல கிடந்தாங்க என்பதை நம்மால் வரலாறுகளிலும் ஹதீஸ்களிலும் பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்கு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜ்தாவிலே கிடக்கிறத பார்த்துட்டு அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு உதவாம அல்லாஹ் தஆலா வேற யாருக்கு உதவ போறான் எந்திரிங்க அப்படின்னு அபூபக்கர் சித்திக் அவங்க சொல்றாங்க. எந்த அளவுக்குனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் என்று நமக்கெல்லாம் பிரபலமாக தெரிந்த ஒரு இல்முல் அக்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த துவாவை சொல்லி கேட்கிறாங்க. இந்த துவா எதுக்கு அப்படின்னா, இதை பயன்படுத்தணும் என்றால் நம்ம கேட்கக்கூடிய துவா மறுக்கப்படாமல் கபூலாகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அதிகமாக இந்த பிரார்த்தனை உபயோகித்தார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க இந்த துவாவை கேட்டு, யா அல்லாஹ்,
எப்படி கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நாங்க இந்த போர்ல மாத்திரம் நாங்க தோட்டுட்டோம் அப்படின்னா உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் அடுத்து யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. இரவு முழுக்க யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் என்று துஆ கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதற்கான விளைவாகத்தான் மாபெரும் வெற்றியை அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு தந்தான் இந்த போரில். இந்த துஆவை நம்மளும் மனம் செய்துக்கணும். நம்முடைய ஒவ்வொரு துஆக்களிலையும் கேட்டுக்கொள்ள வேண்டும். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் என்று துஆவை நாம் மனம் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இதற்கு பிறகு பத்ரீன்கள் என்று சொன்னாலே மிகப்பெரிய கண்ணியத்தை ஏற்படுத்தியது. பத்ர் போர்ல கலந்துட்ட சஹாபிப்பா இவர் என்று சொன்னாலே அவங்களுக்கு மீற ஒரு கண்ணியம் வந்துச்சு. ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த பத்ர் போர்ல கலந்து ஒரு பத்ரி இருக்காங்க அப்படின்னா அவங்கதான் அதுக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க, வேற யாரும் அதுக்கு தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. ஒரு பத்ரி அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த தொழுகையை பத்ரி தான் வைப்பாங்க, வேற யாரும் தொழுகை வைக்க மாட்டாங்க. இப்படி மிகப்பெரிய கண்ணியங்கள் இந்த பத்ர் போர்ல கலந்துக்கிட்டனால பத்ர் போர்ல கலந்த சஹாபாக்களுக்கு கிடைச்சிச்சு. ஏன் அல்லாஹ் தஆலாவே சொல்றான், யஅமலு மா ஷிஅதும் என்றதான் குர்ஆன்ல சொல்றான். நீங்க என்ன வேணா செஞ்சுக்கோங்க, அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான். எப்படி அல்லாஹ் தஆலா இனிமேல் அவங்க செய்ய போகிற பாவத்தையும் கூட அல்லாஹ் மன்னிச்சிட்டான். எவ்வளவு பெரிய கண்ணியம்! பத்ர் போர்ல கலந்துகிட்டதற்காக எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாமல் சாதாரணமாக போன பத்ர் போருக்கு போய் சாதாரணமா கலந்துட்ட சஹாபாக்களுக்காக அல்லாஹ் தஆலா மாபெரும் கண்ணியத்தை தந்தான். ஏன் இந்த பத்ர் போர் முடிந்த சில காலங்களுக்கு அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, உங்களுக்கு மத்தியில பத்ர் போர்ல கலந்துகிட்ட உங்களுக்கு என்ன கண்ணியம் சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எங்கள் மத்தியில பத்ர் போர் கலந்துகிட்டவங்களுக்கு தான் மாபெரும் கண்ணியம், அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதா சொல்றாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, விண்ணிலும் சரி மலக்குகளிலேயே மிகச் சிறந்தவர்கள் யார் பத்ர் போர்ல கலந்துகிட்டாங்களோ அவங்கதான் மலக்குகளே சிறந்தவர்கள் என்பதா சொல்றாங்க. இந்த வகையில மண்ணிலும் சரி விண்ணிலும் சரி பத்ரீங்களுக்கான கண்ணியம் அன்றிலிருந்து இன்று வரை நிலைத்துக் கொண்டேதான் இருக்கிறது. அதனால தான் ரமலான் பேரை 17 அன்று பத்ர் போர்ல கலந்துகிட்ட எல்லா சஹாபாக்களுடைய பெயரையும் கூறி சஹாபாக்களுடைய பத்ரீங்களின் பொருட்டால் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்ள சொல்லி நம்ம அதிகமாக கேட்கக்கூடிய வழக்கம் உண்டு. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்ம அதிகமாக கேட்கணும், யா அல்லாஹ் பத்ரீங்களின் பொருட்டால் எங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள் என்பதாக அல்லாஹ் நம்ம அதிகமாக துவா கேட்கணும். ஏனென்றால் அவர்களுக்கான கண்ணியம் என்பது மிகச் சிறந்ததாக இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே வல்லநாயன் அல்லாஹ் இது போன்ற பல விஷயங்களின் மூலம் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய துவாவாக கபூலாகக்கூடிய துவாவாக ஆக்கல் புரிவானாக. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் என்ற துவாவை பயன்படுத்திக் கொண்டு நம்முடைய துவாக்களின் கபூலான துவாவாக வல்லநாயன் அல்லாஹ் ஆக்கல் புரிவானாக. இது போன்ற பல ரமலான்களையும் சந்தித்து இது போன்ற பல பத்ர் போர்கள் நடந்த தினத்தையும் நாம் அடைந்து பல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. துஆவுடன் விடைபெறுகிறேன். வாஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.